ஊரை ஏமாற்ற திருக்குறள் சொல்லாம உளமாற ஒரு திருக்குறளை படிங்க. தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்காம கணக்கு கேட்குங்களே, கணக்கு மாநில அரசு நிதியில இருந்து என் மக்களுக்காக நான் பண்ணனதுக்கு கணக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. மிக்ஜாம் புயலால் சென்னை மற்றும் 3 சுற்றுப்புற மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புக்கு 10 அரசாணைகள் வெளியிட்டு 2476 கோடி ரூபாய்க்கு மேல மாநில அரசே நிவாரண உதவிகளை செஞ்சிருக்கு. மிக்ஜாம் புயலுக்கு ஒன்றிய அரசு நிதி எதுவும் கொடுக்கல. டெல்டா மாவட்டங்கள் ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. ராமநாதபுரம் மாவட்டத்தை வறட்சிக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. இது எல்லாத்துக்குமே மாநில அரசு நிதியை தான் கொடுத்தோம். எதுக்குமே நிதி கொடுக்காம பிரதமர் மோடி மாதிரியே நிர்மலா சீதாராமனும் வாயாலேயே வடை சுடுறோம். மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, ஓட்டு கணக்கு போட்டு பொய்கள் அள்ளி வீசுனா மக்கள் ஏமாந்துடுவாங்கன்னு மனக்கணக்கு போடாதீங்க. நாள் கணக்கில் தான் உங்க ஆட்சி இருக்கு. ஆணவத்தில் தப்பு கணக்கு போடாதீங்க. நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன், நாங்க கேட்கிற நிதி NDRF என்ற தேசிய பேரிடர் நிதியிலிருந்து 37,000 கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுல செலவு செய்யாம 58,000 கோடி ரூபாயை வச்சிருக்கீங்களா? அந்த நிதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு தான் கேட்கிறோம். அவங்க கொடுத்ததா சொல்றது பேரர் ஏற்பட்டாலும் ஏற்படவில்லை என்று சொன்னாலும் நமக்கு கண்டிப்பா தர வேண்டிய SDRF என்ற மாநில பேரிடர் நிதி. கரகாட்டக்காரன் ஒரு சினிமா பார்த்திருப்பீங்க நீங்க, ஃபேமஸான படம். அந்த படத்தில் ஒரு சீன் வரும், வாழைப்பழ காமெடி. அது மாதிரி அதுதான் இது, இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பார்த்தா அவங்களுக்கு நக்கலாக தான் இருக்கு. நாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு உதவிகளை பண்ணியிருக்கோம்னு ஒவ்வொரு உதவிகளை வழங்குறப்பவும் செய்தி குறிப்பா தந்து அதெல்லாம் செய்திகள்ல வந்திருக்கு. அதையெல்லாம் அம்மையார் கொஞ்சம் படிக்கணும். அதை விட்டு தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ஏகடையும் நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலின்னு ஆணவமா பேச வேண்டாம். ஒண்ணு மட்டும் தெளிவாயிடுச்சு, பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனா மனம்தான் இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கிற தேர்தல், மதவாதத்திற்கும் மதச்சார்பின்மைக்கு நடக்கிற தேர்தல், பாஜக அழைக்கக்கூடிய சமூக நீதிக்கும் சமூக நீதிக்கும் நடக்கிற தேர்தல், பாஜக தலைமையிலான சந்தர்ப்பவாத கட்சிகளுக்கும் இந்தியா என்ற கொள்கை கூட்டணிக்கு நடக்கிற தேர்தல், வெறுப்பாட்சியை அகற்றி நல்லாட்சி அமைக்க உள்ள தேர்தல். அதை மனசுல வச்சுதான் சாதனைகளாக மாறப்போற வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில திமுகவின் சார்பில் நாம சொல்லி இருக்கிறோம். அதுல சிலவற்றை மட்டும் குறிப்பா சொல்ல விரும்புறேன் சுருக்கமா. 10 ஆண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும்.
ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும்.